சுந்தரமே தாங்கிட்ட தாஸ் வந்து பணம் கிட்ட ரொம்ப டார்ச்சர் பண்றதாவும், அதனால கண்டிப்பா அவரை நேர்ல பார்த்து இன்னைக்கு தாஸோட பிரச்சனையை ஒரேடியா முடிக்கணுங்கிறதுக்காக டைரக்டா இங்க சிவானி பாப்பாவை ஸ்கூல்ல இறக்கி விட்டுட்டு அவருமே இங்க தாஸை பார்க்க போறாரு. அங்க போயிட்டு தாஸோட காருக்குள்ள ஏறிட்டு, இங்க பாரு தாஸ், நீ நினைக்கிற மாதிரிலாம் என்னால பணம் தந்துட்டு இருக்க முடியாது. ஏற்கனவே உனக்கு கடைசியா கொடுத்த 15 லட்சமே நான் ரொம்பவே கஷ்டப்பட்டு ரெடி பண்ணி கொடுத்தேன். இதுக்கு மேல என்னால பணம் ரெடி பண்ணி தர முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா இந்த பக்கம் தாசுமே இருந்துட்டு, இங்க பாரு மச்சான், நீ எனக்கு தர வேண்டிய இந்த 2 லட்சத்தை மட்டும் கொடுத்துரு, இதையே ஃபைனல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி அவருமே அக்ரிமெண்ட் பேசுற மாதிரி பேசிட்டு இருக்காரு. ஆனா இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க சுந்தரமே, இது வேலைக்கே நடக்காது, இவனுக்கு என்னமோ பணம் ஏமாத்திருக்கும் போல மாதிரி இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு அவருமே என்னால் தர முடியாது தாஸ், நான் ரொம்பவே கஷ்டத்தில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி பயங்கரமா நாடகம் ஆடிக்கிட்டு இருக்காரு. ஆனால் இதை பார்த்துட்டு இருக்க ஸ்வேதாவுமே கடைசி ஆயுதம் நம்ம தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சுந்தரோட கையை பிடிச்சிட்டு, தயவு செஞ்சு அண்ணன் சொல்றதை கேளுங்க, இன்னும் 2 லட்சம் தான் எங்களுக்கு பேலன்ஸ் இருக்கு, அது மட்டும் இருந்துச்சுன்னா என் வாழ்க்கை மறுபடியும் பழைய பேர் மாறிடும், அதுக்காக தான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம், தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி சுந்தர் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இங்க எப்பவும் போல பவானியுமே இங்க சிவானி பாப்பாவை ஸ்கூல்ல விட்டுட்டு வெளியில வராங்க. வந்து பார்த்தோன்னே இங்க சுந்தரோட காரும் ஓரமா நிற்குது. என்ன இது, நம்மள ஆட்டோ பிடிச்சு போக சொன்னாரு, ஆனால் கார் இங்கே தான் இருக்கு, அப்போ பக்கத்தில் தான் இருப்போம் அப்படின்னு சொல்லி தேடி பார்க்குறாங்க. அப்போ பக்கத்தில் எதிரிலே ஒரு கார் ஒன்று நிற்குது. இதை பார்த்துட்டு இந்த பக்கம் பவானியுமே ஒரு வேளை உள்ள இருப்பாங்களா அப்படின்னு சொல்லி பக்கத்தில் போய் பார்க்குறாங்க. பார்த்தவொன்னே தான் தெரிய வருது அந்த காருக்குள்ள இந்த பக்கம் சுந்தர் இருக்காருன்னு சொல்லிட்டு. அதே நேரத்தில் சுந்தரோட கையை ஸ்வேதா பிடிச்சி ஏதோ பேசிட்டு இருக்காங்க. இதை பார்த்தோன்னே இந்த பக்கம் பவானிக்கு தூக்கி வாரி போடுது. உடனே என்னவோ ஏதோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இங்க டக்குன்னு போயிட்டு கார் கண்ணாடியை தட்டி சுந்தரையும் கூப்பிடுறாங்க. அப்போ சுந்தரம் பவானியோட வாய்ஸ் கேட்ட உடனே ரொம்பவே பதறி போயிட்டு டக்குன்னு வெளியில வந்துட்டு இந்த பக்கம் வந்து, ஒன்றும் இல்லை பவானி, இந்த மாதிரி வந்து இது நம்ம மியூசிக் ஸ்டுடியோல சான்ஸ் கேட்டு வந்த பொண்ணு, அந்த பொண்ணுகிட்ட தான் பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே இது கேட்டோன்னே இந்த பக்கம் பவானியுமே, அந்த பொண்ணுகிட்ட எதுக்கு நீங்க கையை பிடிச்சி பேசுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ, இல்ல அந்த பொண்ணு வந்து இந்த மாதிரி காம்படிஷன்ல தோத்து போயிட்டா, அதனால இந்த மாதிரி மியூசிக்கே விட்டுட்டு அவங்க சொந்த ஊருக்கு போலான்னு முடிவு பண்ணிட்டா போல இருக்கு, அதான் அப்பெல்லாம் முடிவு எடுக்காதமா, கண்டிப்பா அடுத்த சான்ஸ் கிடைக்கும், வருத்தப்படாதுன்னு சொல்லி அந்த பொண்ணுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா இவங்க பேசிட்டு இருக்கும் போதே இந்த பக்கம் வந்து பவானிக்கு சுத்தமா அவங்க மேல நம்பிக்கை இல்லை. அதே நேரம் அந்த பொண்ணுமே கண்ணெல்லாம் கண்ணீரோட உட்காந்துட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் அங்க முன்னாடி இருக்க டிரைவர் செட்ல இருக்க ஆளை பார்த்துட்டு இவங்க யாரு அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்ப ஸ்வேதாவுமே இந்த நாடகத்தை கண்டினியூ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு, இது எங்க அண்ணன் தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்படியா, உங்க அண்ணன் முன்னாடி எப்படியாமா பண்ணுவேன், இன்னொருத்தோட ஹஸ்பண்ட் கையை பிடிச்சி பேசிக்கிட்டு இருக்க, இதெல்லாம் உனக்கு தப்பா தெரியல அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. உடனே என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி தாசுமே, என் தங்கச்சி ரொம்பவே எமோஷன் ஆகி பேசிட்டா, சொல்ல போனா இங்க சுந்தர் கொடுத்த மோட்டிவேஷனால தான் அவ இப்ப தெளிவா இருக்கா, என்ன மன்னிச்சிருங்க அவ கையை பிடிச்சதுக்கு அப்படின்னு சொல்லி எங்க தாசுமே மன்னிப்பு கேட்கறாங்க. உடனே இதை கேட்ட பவானியுமே, சரிங்க நீங்க கிளம்புங்க முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்ப வைக்கிறாங்க. கரெக்டா அங்கிருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி தாசுமே, சரி மச்சான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை கேட்டோன்னே இந்த பக்கம் பவானிக்கு தூக்கி வாரி போடுது. மச்சானா அப்ப அவனோட தங்கச்சியா, அப்போனா இவங்களுக்கும் அவங்களுக்கும் தொடர்பு இருக்கு அப்படிங்கிற விஷயத்த இந்த பக்கம் பவானி தெளிவா புரிஞ்சுக்கிறாங்க. உடனே ரொம்பவே கோவப்பட்டுட்டு எங்க தாஸ் கையில இருந்து அவரோட காரோட சாவியை புடுங்கிட்டு வேக வேகமா அந்த கார் எடுத்துட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க. ஆனா இதை பார்த்துட்டு இருக்க சுந்தரமே ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டு, பவானி நில்லு, நான் சொல்றது முதல்ல கேளு அப்படின்னு பவானியை சமாதானப்படுத்த ட்ரை பண்றாங்க. ஆனா பவானி இது எதையுமே கேட்காம ரொம்ப கோபத்தோட கார் எடுத்துட்டு வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க. இன்னொரு பக்கம் சுந்தர் வேற வழி இல்லாம ஆட்டோ பிடிச்சி மறுபடியும் வீட்டுக்கு போயிட்டு இருக்காரு. ஆனா இங்க சுந்தர் வீட்டுக்கு போனவன தான் ஒரு பயங்கரமான ஷாக்கு. சொல்ல போனா வீட்டுக்கு போன பவானி அவங்க அம்மா அப்பா கிட்ட இங்க சுந்தர் பண்ண விஷயத்த எல்லாத்தையுமே சொல்லி ஒரு பயங்கரமான பிரளயத்தை உண்டாக்கி அவர் வந்த உடனே பஞ்சாயத்துக்காக ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. அதே நேரம் சுந்தர் உள்ள வந்த அடுத்த செகண்டே எங்க ஜெயாவுமே, என்ன மாப்பிள்ள உங்க மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தோம், இந்த மாதிரி எங்க பொண்ணுக்கு இப்படி ஒரு துரோகத்தை பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லி ரொம்பவே கோபத்தோட இந்த பக்கம் சுந்தர திட்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப சுந்தரமே, இல்ல நான் சொல்றதை கேளுங்க, அது வேற யாரோ பண்ண சதி, இந்த மாதிரி அவ தப்பா நினைச்சுக்கிட்டா, அதோட உண்மையான காரணத்தை நான் அவட்ட சொன்னேன், அவ புரிஞ்சுக்க மாட்டேன்றா அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் பவானி தான் சரியா கவனிக்கல அப்படின்ற மாதிரி அவங்க மேல பழி சுமத்த பாக்குறாங்க. ஆனா பவானியுமே, இல்லம்மா நான் அதை நல்லாவே கவனிச்சேன், அந்த பொண்ணோட அண்ணன் அங்கிருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி கூட இங்க சுந்தர பார்த்து வரமச்சான் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு போறாங்க. இவர் என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காருமா, இந்த மாதிரி அந்த பொண்ணை தனியா வச்சிருக்காருன்னு நினைக்கிறமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணி ஆள ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு இருக்க சந்திரசேகருமே, நான் அவங்க எவ்வளவு நம்பி இப்படி ஏமாத்திட்டீங்களே, உங்க மேல இவ்வளவு நம்பிக்கை வச்சு எல்லாமே வேஸ்டா போச்சு அப்படின்னு சொல்லி எல்லாருமே டென்ஷன் ஆயிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இதை பார்த்துட்டு இருக்க சக்தி சண்முகம் ரொம்ப கோவப்பட்டுட்டு, இதுக்கு மேல இந்த வீட்டுல நீங்க இருக்கக்கூடாது, ஏன்னா இங்க பொண்ணு சொல்லும் போது கூட யாருமே நம்பாம போயிட்டாங்க, ஆனா உங்களோட உண்மையான முகத்தை இப்பதான் நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லி எல்லாருமே கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்தில் இதை பார்த்துட்டு இருக்க பொண்ணுமே இங்க ஜெயா கிட்ட போயிட்டு, ஏன் அன்னைக்கு இந்த விஷயத்தை தான் நான் வந்து உங்ககிட்ட சொன்னேன், ஆனா நான் சொன்ன விஷயத்த அட்லீஸ்ட் நீங்க ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்து உங்க பொண்ணோட வாழ்க்கைக்காக அவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லி நீங்க ஃபாலோ பண்ணிருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அவர் இன்னைக்கு இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்க மாட்டாரு தெரியுமா. ஆனா அன்னைக்கு நான் சொன்ன விஷயத்தை யாரும் நம்பாம இப்படி என்ன அவமானப்படுத்தி இப்ப பாருங்க உங்க பொண்ணோட வாழ்க்கை இவரே கெடுத்துட்டாருன்னு சொல்லி இந்த பக்கம் ஜெயாவோட முகத்துல செருப்புல அடிச்ச மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஜெயாவுமே ரொம்ப மனசளவுல வருத்தப்பட்டு, இந்த மன்னிச்சிரு பொண்ணி, உன் பேச்சை நான் கேட்காம போயிட்டேன் அப்படின்னு சொல்லி பொண்ணுகிட்டே மன்னிப்பு கேட்டுட்டு இருக்காங்க. உடனே இன்னொரு பக்கம் இங்க சக்தியுமே, இதுக்கு மேல நீங்க இந்த வீட்டுல இருக்கக்கூடாது, இந்த வீட்டை விட்டு வெளியில போங்கன்னு சொல்லி இந்த பக்கம் சுந்தர பிடிச்சி வெளியில தள்ளுறாங்க. அதே நேரத்தில் சந்திரசேகருமே, நீ பண்ண துரோகத்துக்கு கண்டிப்பா நீ வெளியில இருந்து கஷ்டப்படணும், போ வெளியில அப்படின்னு சொல்லி இங்க சுந்தரையுமே வீட்டை விட்டே துரத்திடுறாங்க. அப்ப வெளியில சுந்தர் போகும்போது எங்க பொண்ணியை பார்த்து ரொம்பவே கோவப்பட்டுட்டு, உன்னை நான் விட மாட்டேன், அது மட்டும் இல்லாம நீ எனக்கு பண்ண துரோகத்துக்கு உன்னை நான் பாரு சுத்தமா அழிக்க போறேன், நீ இந்த உலகத்துல இல்லாத மாதிரி உன்னை பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி ரொம்பவே கோபத்தோட வெளியில போயிட்டு இருக்காரு. ஆனா அதே நேரம் இன்னொரு பக்கம் பொண்ணியுமே ஒரு முக்கியமான விஷயத்தை ரிவீல் பண்றாங்க. இந்த மாதிரி பிரீத்தியோட கல்யாணத்தை நிறுத்தினது நான் கிடையாது, சுந்தர் தான், அதுக்கான ஆதாரம் இதுதான், இது அவர் பர்ஸ்ல இருக்கிற சிவானி பாப்பாவோட போட்டோ, இது அந்த நாடகக்காரங்க வீட்டு வாசல்ல கிடைஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி அந்த போட்டோ ஆதாரத்தையும் தூக்கி
இந்த பக்கம் எல்லாரும் முன்னாடியும் போடுறாங்க. இந்த உண்மையை கேட்ட பிரீத்தி பயங்கரமா ஷாக் ஆகி போய் நிக்கிறாங்க.